வணக்கம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இந்த வீடியோ கோட் படத்தினோட திரை முன்னோட்டத்தினுடைய வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்க மானம் சூடு சொன்னெல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. சொல்லவே இல்ல. இதுல வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து இரட்டை வேடங்களை நடிக்கிறாரு. அப்பாவும் பையனா நடிக்கிறாரு. அவர் வந்து தளபதி அவர்கள் சின்ன வயசு பையனா காட்டிக்கிறாங்க AI மூலமா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்னேகா இருக்காங்க, லைலா இருக்காங்க, பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, அச்சுமல், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூட்டமே சேர்ந்து நடிச்சிருக்கு இந்த படத்துல. ஏன்னா தளபதியோட 68வது படம். இந்த தளபதியோட 68வது படத்துக்கு வந்து இந்த அவங்க பண்ற அந்த செயலுக்கு வந்து மிஷன் 68ன்னு வச்சிருக்காங்க. ஓ, நீ அப்படி வரியா? அத தாக்குறதுக்கோசரம், அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் குடும்பத்தோட பேங்காக் போறாரு. அங்க சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மோகன் வந்து இதுல வந்து வில்லனா நடிக்க இருக்கார் போல இருக்கு. அவரோட டைலாக் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இன்னொரு விஷயம், இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து முதல் பாடல் நல்லாவும், 2வது பாடல் சுமாராகவும், 3வது பாடல் வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாராகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த படத்தினோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல பேசப்படக்கூடிய படமா அமையும் தளபதிக்குன்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர் கமர்சியலான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம தளபதி சொல்ற சீன் வந்து மங்காத்தா படத்துல அஜித் அவர்கள் சொல்ற சீன் மாதிரி ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. மியூசிக் வந்து அசத்தலா போட்டிருக்காரு, காது 2 கிளியிற மாதிரி போட்டிருக்காரு ஈவன். ஆனா பாடல்கள்ல ஏன் அவ்வளவு ஸ்லோவா போட்டாருன்னு தெரியல. ஃபைட் வந்து வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஃபைட். இதனோட கதைகள் வந்து அப்பப்ப வெளியே வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா ஒருத்தரும் ஒவ்வொரு கதையா பேசிட்டு இருக்காங்க. அதான் இதனோட உண்மையான ஸ்டோரி என்னன்னு படம் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். மெட்ரோ ட்ரெயின்ல பாம்பு வைக்கிற மாதிரி கதைன்னு சொல்றாங்க, அப்பா பையனுடைய பிரச்சனைன்னு சொல்றாங்க, மல்டி மில்லியர் கதைன்னு சொல்றாங்க, ஆர்மி கதைன்னு சொல்றாங்க, இன்னும் நிறைய விஷயம் சொல்றாங்க. ஆனா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு கன்ஃபார்மா தெரியுது. துப்பாக்கி படத்தினுடைய அந்த மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷூட்டிங் மிஷன், அந்த மாதிரி இதுல நிறைய சீன் இது இருக்கலாம்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரெய்லர்ல கிளைமேக்ஸ்ல ஒரு முருகன் சாங் பாடுவாரு. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா. தளபதி அது வந்து கில்லி படத்துல பாடினார் பாத்தீங்களா, அந்த சாங்கி இதுலயும் பாடியிருப்பாரு. அது சூப்பரா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தினுடைய வெற்றி இப்பவே நம்மளுக்கு தெரியுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெய்லர் தான் கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் படத்தை விஷுவலா பார்க்கும்போது அது வேற லெவல்ல இருக்கும்னு நினைச்சு நம்ம நம்பலாம். இந்த படத்தினோட ட்ரெய்லர் பார்த்தவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காதவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை.